ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச்னா விவோட V25 Pro அந்த ஃபோன் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, இன்றைக்கி இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தா என் பேர் நிதிஷ். நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு விவோட V23 சீரிஸ் தெரியும்? அதில் எப்படி கலர் சேஞ்சிங் பேக் கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்மளுக்கு கலர் சேஞ்சிங் பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிளர் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான கிரே கலர் பாக்ஸில் டாப்பில் V25 Pro, கீழே நல்ல ஒரு சின்னதாக விவோன்னு கொடுத்துருக்காங்க. பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே இல்லை. லெஃப்ட் சைடில் விவோ V25 Pro, அதே தான் ரைட் சைடுமே கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே மேட் இன் இந்தியா, ரேம் பார்த்தோம்னா 8/128, அப்புறம் சைலிங் ப்ளூ கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஆப்ஷன் தான் கலர் சேஞ்சிங் டிஸ்பிளே பேக்கோட வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஃபோன் தவிர வேறு என்னக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் புக்லெட்ஸ், ஸ்க்ரீன் கார்டு, அதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் டூல், அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பிரேக் பார்த்தோம்னா 66 வாட்க்கான சார்ஜர் பிரேக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், பாக்ஸ் கண்டென்ட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா நல்லா கர்வ் டிஸ்பிளேயோட நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நம்மளுக்கு கொடுத்த டெமோ ஃபோன். ஓகே, இப்போ டிஸ்பிளேன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா 6.56 இன்ச்சுக்கான கர்வோட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் பார்த்தோம்னா ஒரு AMOLED பேனல். ரெசல்யூஷன் வரும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளே வேறு லெவலுக்கு நல்லா ஃபுல் ஹெச் டு ஹெச் நல்லா கவர் ஆகிருக்கு. டிஸ்பிளே பார்த்தோம்னா டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு கைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட்ட 60 யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. என்னது இல்லை, ஒரு சில ஆப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்விட்ச் ஆகிக்கும் நீங்கள் அந்த ஃபீச்சர் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, ரெஃப்ரெஷ் ரேட்டோடு சேர்த்து HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்ன்னு வரும்போது 1300 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே. கலர்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு கைஸ். ஓகே, ஸ்க்ரீன் கலர்ஸ் ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல், பிரைட், கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா நல்லா சூப்பரான டிஸ்பிளே தான் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் நம்ம கடைசியில் பார்த்துடலாம். அடுத்தது ஃபோனை பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் ஃபினிஷோட ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த கலர் பேட்டர்ன் நமக்கு கலர் சேஞ்சிங் ஆப்ஷனோட வருது. ஓகே, கலர் சேஞ்சிங் தான் உங்களுக்கு என்ன பீரோவில் ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிளாஸ்டிக் பேக் ஒரு கிளாஸ் பில்டு கொடுத்துருக்காங்க கைஸ். நல்ல ஒரு டோட்டலாக கிளாஸ் பில்டு தான். மேட் ஃபினிஷ் மாதிரி பேக்ரவுண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு பம்பியான ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டாப்பில் செகண்டரி நேச்சுரேஷன் மைக், ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஃப்ளாக்ஷிப்பில் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அது ஒரு விஷயம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவல் சிம் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதை கட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் பில்டு பார்த்தோம்னா பில்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 8.6 mm தான் திக்னஸ், ரொம்ப ஸ்லீமான ஃபோன். ப்ளஸ் வெயிட்னு பார்த்தோம்னா 190 grams தான். ஃபோன் பிடிக்க நல்லா காம்பேக்டான ஃபினிஷில் இருக்குது கைஸ். நல்ல ஒரு காம்பேக்டான ஃபினிஷில் ஃபோன் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கையில் நல்லா ஹேண்டியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கர்வ் டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னும் ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, கலர்ஸ்னு வரும்போது 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பியூர் பிளாக், அது போக சைலிங் ப்ளூ. நம்மகிட்ட கலர் ஆப்ஷன் சைலிங் ப்ளூ கலர் ஆப்ஷன் தான். மற்றபடி இந்த ஃபோனில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ட்ராப் ரெசிஸ்டன்ட், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்னா சின்ன சின்ன தண்ணி பட்டுச்சுன்னா வேர்வையில் இந்த மாதிரி தான் ஏதாச்சுன்னா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும், நம்ம நல்லா டெஸ்ட் பண்ண முடியல. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பில்டு பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வைஸ்னு வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8/128, இன்னொன்று பார்த்தோம்னா 12/56. நம்மக்கிட்ட இருக்கிறது 8/128. அதில் 8 GB ரேமில் 4 GB யூஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் பார்த்தோம்னா 3.6 GB அவைலபிள் இருக்குது.
4.41 GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பார்த்தோம்னா 8 GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா அது 128ல் 25 யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 103 அவைலபிளாக இருக்குது. இங்கே ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தோம்னா UFSோட 3.1 கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாததுங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 6 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1300 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபன் டச் OS வெர்ஷன் பார்க்கும்போது 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா எல்லாமே சூப்பராக எல்லாமே ஈஸியாக ஹெவி கேம்ஸ் ஹெவி ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலி G57 MC9 ஜிபியூ கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை கைஸ், ஏன்னா நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஓகே பக்கா ஆல்ரவுண்டர். இப்போ பேக் சைடில் கேமராஸ்ன்னு வரும்போது இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர் f1.9 ஆபிச்சரோட கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. செகண்டரி பார்த்தோம்னா ஒரு 12 மெகாபிக்சல் f2.2 ஆபிச்சரோட இருக்கிற ஒரு 120 டிகிரி அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது பார்த்தோம்னா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க f2.4 ஆபிச்சரோட. இதே நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா அந்த செல்ஃபி சென்சர் பார்த்தோம்னா ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.2 ஆபிச்சரோட, சாரி s2.5 ஆபிச்சரோட. ஃபோட்டோ மோட்லேயும் சரி, ஃபோட்டோ மோடில் 10x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தோம்னா சேம் 10x ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4K 60 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா சாம்பிள் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நைட் மோட்லேயும் வீடியோ எடுக்கலாம். HDR மோட்ஸ் ஓகே. மோடில் பார்த்தோம்னா 64 மெகாபிக்சல் ஸ்லோ மோஷன் ப்ரோ டியூவல் வீடியோ மோட் லாங் எக்ஸ்போசர் vlog மூவி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்குது Vivo V25 ப்ரோவில் இருக்கிற டியூவல் வீடியோ மோட். ஓகே, இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரியர் கேமராவில் ஜூம் பண்ண ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, ரியர் கேமரா ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. 5x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் கேட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் சவுண்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகே, ஆடியோ குவாலிட்டி கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருந்துச்சுங்க நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இந்த ஃபோனை பேட்டரின்னு வரும்போது இங்கே நம்மளுக்கு 4830 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 66 வாட்க்கான சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் 40% 15 மினிட்ஸ்லையும் 70% அரை மணி நேரத்துலையும் ஃபுல் சார்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்ஜிங் ஸ்பீட் வரி பண்ணுறது இல்லை. பேட்டரி லைஃப் நல்ல டீசெண்டான பேட்டரி லைஃப் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஈஸியாக 1.5 days 1 day வரைக்கும் ஈஸியாக பேட்டரி லைஃப் தாங்க கைஸ். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு வரும்போது பேஸ் வேரியன்ட் 8/128 பார்த்தீங்கன்னா 35,999 செல் பண்ணுறாங்க. டாப் எண்ட் வேரியன்ட் 1256 39,999 செல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 40K. இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒருத்தான் கேட்டிங்கன்னா ஓகே ஒர்த்து தான், நல்ல ஃபோன் தான். எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நல்ல ஹேண்டியான ஃபினிஷில் 6.56 inch ஃபோன் இவ்வளோ ஹேண்டியாக இருக்குது. என் ஃபோன் அதே சைஸ் தான், ஆனால் எனக்கு ஹேண்டியாக இல்லாத மாதிரி இருக்குது என் ஃபோன். ஆனால் இந்த ஃபோன் ரொம்ப ஹேண்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் சேஞ்சிங் உங்களுக்கு எல்லாம் பீரோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இன்க்ளூடிங் கேமரா சம்பள்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமராஸ், ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது.
இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க.